கேஸ் கட்டுப்பாடு வந்து எனக்கு 45 நாளாக இங்கே எப்போ போர் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அன்னிலேருந்து கேஸ் கட்டுப்பாடாக தான் இருக்கிறோம். அந்த கட்டுப்பாடு மட்டும் எங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு பங்க்லேயும் ஒரு விலை விற்கும்போது ரொம்ப மனவேதனை இருக்குது. அரசாங்கம் என்ன தான் பண்ணுதுன்றது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அரசாங்கம் என்ன தான் இதை வந்து ஒரு பங்கு ஒரு ரேட்டுக்கு பண்ணுறத எப்படி அனுமதிச்சாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதை வந்து அரசாங்கம் கிட்டேருந்து இதை கவனத்தை செலுத்தி என்ன பண்ணணுன்றதை அவர் பண்ணணும். இது மட்டும் இல்லை, ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோ தொழிலாளி போய்ட்டு 50 ரூபா கொடுத்தா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. இப்போ 50 ரூபா கொடுத்து சாப்பிட முடியல. ஒரு இட்லி கட்டை கேட்டு 25 ரூபா, ரோடு கடையில் 25 ரூபா இருக்குது. அப்போ ஹோட்டலில் என்ன விலை வைக்கிறாங்க? ஹோட்டலில் வசந்த பவன், சங்கீதா இந்த மாதிரி ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு 110 ரூபா விற்று இந்த சாப்பாடு இன்றைக்கி 200 ரூபா 220 ரூபா விற்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் இருக்குது. அப்போ ஆட்டோ தொழிலாளி ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றோன்னா எங்கே போய் சாப்பிடுவான்? ஆனால் ஆட்டோ கட்டணம் மட்டும் ஏறவே இல்லை. ஆட்டோ கட்டணம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் பங்கு விலையும் இஷ்டத்துக்கு ஏற்றிக்கிறாங்க. எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நாங்கள் நடுத்தரில் நின்றுட்டுருக்கோம். அதுக்கான வழி பிறக்கணும்னு ரொம்ப மன உடச்சலோடு தான் இருக்கிறோம். நாங்கள் கிட்டத்தட்ட 6 மணி நேரம். நேற்று பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு போனேன், 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். வெடிகாலம்பரை 2 மணிக்கு போயிட்டு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். அவ்வளோ மன உடச்சலில் தான் நாங்கள் இது வந்து கேஸை போடுறோம். கேஸை போடுறது இல்லாமல் இவ்வளோ விலை கொடுத்து வேறு போடுறோம். அது ரொம்ப மன உடச்சலில் இருக்குது. ஓகே, நன்றி தோழர்.